Hi all, this is Akshitha. அவ்வளோதான் குட்டீஸ்க்கு நமக்கு லீவும் விட்டுருவாங்க, நமக்கு சம்மரும் ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் பிரெட் ப்ரொடெக்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது லைட்டாக ஸ்டெயின்ஸ் ஆனாலே அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓரளவுக்கு வார்ன் அவுட் ஆகிடுச்சு. ஒயிட் வந்து 5 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டேன். சரி, இப்போ கொஞ்சம் வந்து அழுக்கான தெரியாத மாதிரி கலர் நான் மெரூனில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 700 வருது. ட்ரான்ஸ் பிராண்டோடது. நீங்கள் உங்களோட பெட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இன்ச்சஸ் ஹைட் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க கொடுத்துருக்க சைஸ் உங்கள் பெட் இல்லை அப்படின்னா கஸ்டம் பண்ணியும் அவங்க தராங்க. நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் கேட்குற டைமென்ஷன்ஸ்க்கு தைச்சி கொடுத்துருவாங்க. இது வந்து பெட் வெட்டிங்காக நான் அதிகனோட சின்னதாக இருக்கும்போது எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கியிருந்தேன். அப்போ தான் அவங்களோட யூரின் எல்லாம் வந்துட்டு கீழே போகாமல் இருக்கும் அப்படின்னு. இப்போ செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஈர துண்டெல்லாம் போட்டாலும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏதாவது சிந்திடுச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த ப்ரொடெக்டர் காப்பாற்றிடும். அடுத்தது சம்மர் ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய பேர் ஏசி ரிப்பேர் சர்வீஸ்ன்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உள்ளன் கிளாத்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு லாஃப்ட்டில் போட்டுருவேன். ஏன்னா இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பத்திரமா நீங்கள் போட்டு வச்சிடலாம். அதே மாதிரி கபோர்டில் வந்து வின்டர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்கனால ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் திறந்து வச்சு நல்லா எல்லாத்தையும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அடுக்கி டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க எடுத்தோம்னா தான் நமக்கு அந்த பொருள் தேவையே இல்லையான்னு மறுபடியும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை இடத்துல வச்சிடலாம். அடுத்தது 3 இயர்ஸாக நான் எனாமர் பிராண்டில் தான் நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸியர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நீங்கள் நைட்டு கூட போட்டுட்டு தூங்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வெயில் காலத்தப்போ நீங்கள் போட்டுக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒயர்டு ஸ்ட்ராப் இருக்காது. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட நீங்கள் ஃபுல் இது எப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், லிங்க் கொடுக்குறேன். நான் சொல்கிற எல்லா இன்னர் வியருக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன மாடல் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்க பிக்சர்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே பிராண்டில் தான் நான் பேண்டீஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கட் டைப் தான், உங்களுக்கு பாய்ஸ் போடுற மாதிரி ஷார்ட்ஸ் டைப்லேயுமே இருக்குது. அதே பிராண்டில் தான் நான் மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து லெகிங்ஸ்க்கு பதிலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த குர்த்தி பேண்ட்டு. நீங்கள் போட்டிங்கன்னா கீழே லூஸாக இருக்கும். அதே மாதிரி பேசிக் 4 கலர்ஸ் நான் வாங்கினேன். க்ரே, பிளாக், சாண்டில், அதுக்கப்புறம் ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஹிப் சைஸ் வந்து 85 சென்டிமீட்டர் 90 அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மீடியம் ஸ்மாலே வாங்கிக்கோங்க. க்ரே வந்து நான் வந்து லார்ஜ் எக்ஸலில் வாங்கிட்டேன். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. போட்டிருக்கலாம், பட் என்னென்னா கொஞ்ச நாள் கழிச்சு எலாஸ்டிக் லூஸ் ஆக உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கே நீங்கள் இந்த சைஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மெரூன், ரெட், பிங்க் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு குர்த்தி வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக இவங்க கொடுத்துருக்க கலர் வேரியேஷன்ஸ்க்கு பேர் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சைடில் ஒரு ஜிப் இருக்குது. இதுக்குள்ளே உங்கள் மொபைலே ஹோல்ட் பண்ணிக்கும். அந்தளவுக்கு வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குது. எலாஸ்டிக் வந்து நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லாயிருக்கு. கரெக்டான சைஸ் பார்த்து மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து பேர்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் உங்களுக்கு சேல்ஸ் அப்போ நல்லாவே கிடைக்கும். 700க்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் 350ங்கிற ரேஞ்சில். பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டாலர் மிஸ்ஸி பிராண்ட் வந்து என்னோடய ஃபேவரெட். அடுத்தது வந்து சம்மரில் கொஞ்சம் நான் நைட்டி அதிகமாக வந்து நைட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து ராஸ்பெரி ஒயினில் வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து அந்த பெட் கவர் போடும்போது நான் போட்டிருந்த கலர் தான். இது வந்து எனக்கு ப்ளைனாக இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பனியன் டைப்பில் இருக்கும். இதுலேயே நான் வந்து க்ரே அப்புறம் க்ரீன்லாம் வச்சுருக்கேன். நைட் ட்ரெஸ்ஸும் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஜிவாமியில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அடுத்தது அதிகனோட உள்ளன் கிளாத்ஸ் எல்லாம் மேலே போட்டுட்டு இனி வந்து அவருக்கு பெரிய ட்ரெஸ்ஸு அப்படின்னு நினச்சதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. சரி, இனி ஃபோல்ட் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹேங்கர் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னென்னா அட்ஜஸ்டபிள் ஹேங்கர். இப்போ அவங்க 10 இயர்ஸில் இருக்கப்போ கொடுக்கலாம். 5 இயர்ஸில் இருக்கும்போது அதே ஹேங்கரை சின்னது பண்ணி நம்ம போட்டு விட்டுக்கலாம். ஸோ அவங்க அடல்ட் ஆகும்போது அந்த ஹேங்கர்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அட்ஜஸ்டபிள் ஹேங்கர் வந்து வாங்கியிருக்கேன். இது ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன் இது வாங்கணுமா அப்படின்ட்டு. பட் இது வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு இது இறக்கம் எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு பார்க்க முடியலை. ஸோ அதனால் நான் வந்து ஹேங்கர்லேயே ஹேங் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அவரே தேடி எடுத்துக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேஸ்கெட்ஸ் வந்து எனக்கு மிச்சமாச்சு. அடுத்தது ரூம்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம் சம்மருக்கு முன்னாடி. ஏன்னா வந்து சம்மரில் ரொம்ப அழுக்காக வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் வின்டர் முடிஞ்சோடனே க்ளீன் பண்ணி விட்டுருவோம்.
அப்படியே மொட்டை மாடியும் வந்துட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி விடுறோம். இதில் வந்து நீங்கள் வந்து சம்மரில் வந்து அடிக்கிறதுக்குனே தனியாக பவுடர் நீங்கள் பெயிண்ட் ஷாப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். இது மோஸ்ட்லி ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக ஃபெப்லேயே போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஸ்டாக் வரல, லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் மாமா வந்து இந்த வாட்டி ஒயிட் சிமெண்ட்டே வாங்கிட்டு வந்துட்டு டாக்டர் ஃபிக்ஸட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டோம். ரொம்ப பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் உங்களது இன்னுமே வந்து ரூஃப் டாப் வந்துட்டு ரொம்ப டேமேஜ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக டைல்ஸ் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். செகண்ட் டே வந்துட்டு அந்த சீமார் பழைய சீமார் சீவக்கட்டை வச்சு நாங்கள் வந்துட்டு அடித்து விட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எவ்வளோ ஒயிட் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது அதிலே கொடுத்துருக்கு. கட்டி இல்லாமல் நீங்கள் போட்டு கலந்துக்கோங்க. அஞ்சு கிலோவாக ஒரு 3 வாட்டி மிக்ஸ் பண்ணோம். மொத்தமாக 15 கிலோ ஆச்சு எங்கள் மாடிக்கு ஃபுல்லாக. இது வந்து கை விட்டு நீங்கள் கலக்க வேண்டாம், க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது குச்சியை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹீட் ஆகும், கை வந்து பொத்துரும். ஸோ மாமா வந்து எங்கள் ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து அந்த லிக்விட் எடுத்துகிட்டு போய் எல்லா பக்கம் ஊற்றி விட்டேன். அத்தை, மாமா, ஹஸ்பண்ட் வந்து தேய்ச்சி விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இப்படி தான் இருக்குது. உங்கள் சீலிங் வந்து ரொம்பவே டேமேஜ்டாக இருக்குது, இது அடிக்கிறத விட மழை எப்போல்லாம் ரொம்ப உறிஞ்சிட்டு பொத்துட்டு வருது அப்படின்னா நீங்கள் வந்து டைல் ஷாப்பில் வந்து இப்போ கூலிங் டைல்ஸுன்னு கிடைக்கிது, நீங்கள் அதுவே போட்டுக்கலாம். அம்மா வீட்டில் அப்படி தான் மேலே சீலிங் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து கொத்தி விடுவாங்க இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து டைல்ஸ் ஒட்டி தருவாங்க. இது மோஸ்ட்லி ஒயிட் கலரில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வெயிலப்போ நடந்தால் கூட ஹீட்டே தெரியாது. டீட்டெயில்டான வீடியோ என்ன சொல்லுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன், ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். மழை எப்போ மட்டும் கொஞ்சம் லேசாக பார்த்து நடக்கணும், பெருசாக வழுக்கல, மேட் ஃபினிஷில் தான் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. மேலே டேங்க்லேயும் வந்து டைல்ஸ் ஒட்டியாச்சு. அடுத்தது சோளம் போடலான்னு சொல்லிட்டு உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா சம்மரில் வந்து சில க்ராப்ஸ்லாம் நல்லா வரும், அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பயிரிடலாம். குட்டீஸ் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் கார்டனிங் சொல்லி கொடுங்க. இப்போ வந்து வெளியில் உட்கார்றதுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த ஃபேன் வந்து போட்டோம். இதனால் நீங்கள் கொஞ்ச நாள் டைம் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பானையெல்லாம் வந்துட்டு ஹைலி டிமாண்ட் ஆயிரும் இன்னொரு மந்த்து கழித்து வாங்கும்போது. ஸோ வந்து லெஸ் டிமாண்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து பானை வாங்கிக்கோங்க. அத்தைக்கெலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் சேராது. ஸோ நான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் கூலிங் வாட்டர் சேரும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக மண் பானையில் யூஸ் பண்ணுங்கள். எங்கே போனீங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மோர் இருந்ததுன்னா அது ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு போனீங்கன்னா புளிக்கவும் புளிக்காது. வெளில போயிட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிறது வாங்க வேண்டாம். இன்னும் சிம்பிளாக ஈஸியாக இளநீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் இளநீ அதிகமாக வாங்குறதுனால இந்த கோகோனட் ஓப்பனர் வாங்கியிருக்கோம். ஏன்னா அருவாள் வச்சு நமக்கு எல்லா டைமும் வந்து கொஞ்சம் ரிஸ்கி. இது வந்து பின்பக்கம் தான் வந்து இந்த சைடு தான் உங்களுக்கு வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். உள்ளே வச்சு லைட்டாக ரவுண்டாக அழகாக உள்ளே டீப்பாக போயிட்டு அழகாக நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணாலே இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது சைட்லேயும் கொஞ்சம் பிளேட் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் வந்து பெண்டான மாதிரி ரெண்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 4 மொத்தம் வாங்கியிருந்தேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராவும் கூடவே கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஹேர் கேர் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து மோஸ்ட்லி பச்சை பயிரும் சின்ன வெங்காயம் வெந்தயம் அரைச்சி போடுவேன். வெயில் காலத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், குளிர் காலத்தில் எனக்கு சேராது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. நீங்களும் சம்மரில் வந்து ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் ஸ்பா, ஸ்மூத்தனிங்லாம் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிக்கோங்க. ஏன்னா 3 டேஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணாமல் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். பட் வெயில் காலம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வேக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து டச்சப் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்லேயே ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணிக்குவேன். பார்லர் ஃபினிஷ் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஐ கேன் மெயின்டைன் இட். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் வேவியாக இருந்துச்சு. உங்களுக்கு பண்ணோன்னே இருக்க ஃபினிஷ் வந்து அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு நார்மலாக ஒரு 2க்கும் மீடியமான ஒரு ரேஞ்சுக்கு தான் வரும். பார்லர் ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு பண்ணால் உங்களுக்கு பிரேக்கேஜ் நிறைய இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. பார்க்க கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் ஸ்மூத்தனிங் பண்ணிங்கன்னா.
ஸோ அடுத்தது வந்து ஸ்கின் கேருக்கு நான் வந்து நீம் பவுடர் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். வின்டரில் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் ரொம்ப அந்தளவுக்கு சூப்பராலாம் இருக்காது. ஸோ இப்போ சம்மர் ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஒரே குஷி, எல்லாம் கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே நல்ல இலை வந்து நல்ல துளிர் விட்டுருந்தது. ஸோ அதை நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். காய் வந்து உங்களுக்கு சம்மரில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேரட் இப்போ காலையில் வாங்கிட்டு வந்தது பார்த்தா சாயந்தரமே டல்லாகிடும். ஸோ நான் அதுக்காக கவரில் சுருட்டி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ட்ரைனிங் பிளேட் இருக்க மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் தாராளமாக உங்களுக்கு நீங்கள் 1/2 கிலோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதில் வந்து எக்கு வைக்கிற மாதிரி ஒரு ரேக்கு, அப்புறம் ட்ரைனிங் பிளேட்டும் இருக்குது. இதில் வந்து நான் ட்ரைனிங் பிளேட் எக்கு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ளெயினாக எடுத்து அந்த பாக்ஸில் வெண்ணெய் போட்டு ஃப்ரீசரில் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது மேரினேட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த பாக்ஸில் போட்டு வைக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது வந்து கரெக்டாக எங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட் ஆகுது. 3 பாக்ஸ் நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்க முடியும். அதுக்கு மேலே நாங்கள் காய் வந்து வாங்க மாட்டோம். பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கனால நாங்கள் அடிக்கடி வாங்கிக்குவோம். ஸோ இதில் வந்து பாதி ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்குது. நான் ரெண்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ காய்க்கு என்ன கிடைக்குதோ, ஸோ சம்மரில் என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். நாங்கள் வந்து வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுருவோம். நாங்கள் வந்து ஒன்றாவே தான் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். பூச்சிலாம் பிடிக்கிறதில்ல. இந்த ரெசிபி நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி அதிகனுக்கு வந்து சிங்கிள் பீஸில் வந்து பாட்டி சீட் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது ஓரளவுக்கு வார்ன் அவுட் ஆகிடுச்சு பழசு. அதனால் நான் புதுசு வந்துட்டு ஒரே பீஸ் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்க குஷன் டைப்பில் உங்களுக்கு பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் க்ரேயான்ஸ் அப்புறம் வந்து ட்ராயிங் புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். ஸோ நொங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இளநீர் பாயசம் ஜிகிர்தண்டை ரெசிபிலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹோம்லேயே வந்து வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். குட்டீஸையும் நம்ம என்டர்டெயின் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பேக்கிங் கூட நம்ம பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது ஃபேவரேட்டோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதிகம் தான் மஞ்சள் போட்டார். அது வந்து பெருசானோடனே அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அது மாதிரி நீங்கள் கார்டனிங்லேயே இன்வால்வ் பண்ணலாம். நிறைய டாய்ஸ் ரொம்ப காசு கொடுத்து சாஃப்ட் டாய்ஸ்லாம் வாங்குவாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. வீட்டில் கொடுத்த 4 கரண்டி வச்சு கூட அதே 1 மணி நேரம் விளையாடுவார். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு அவங்கள வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். ஸோ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டில், ஹீட்டர், உல்லன் க்ளாத்ஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் போய் கிராப் பண்ணிக்கோங்க. மழை காலத்தில் போய் அம்ப்ரெல்லா வாங்குறத விட இப்போ நீங்கள் வாங்கலாம். கிச்சன்லலாம் ரொம்ப தொழுதுட்ருக்கோம். ஸோ அதனால் கம்பம், காஹி, கூழ், பழைய சாப்பாடு அந்த மாதிரி நம்ம சிம்பிளான ரெசிபீஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதிகமாக எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் தயவு செஞ்சு கடையில் வாங்கிடவே வேண்டாம். ரேராக நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம், தப்பில்லை. ஸ்டே ஹைட்ரேட்டட், டேக் கேர். See everyone, bye bye.